அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த அதிநுணுக்கமான ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். உணர்ந்தேன் உலகினில் ஒன்பொருளானை கொணர்ந்தேன் குவளையம் கோயில் என் நெஞ்சம் புணர்ந்தேன் புனிதனும் பொய்யல்ல மெய்யே பணிந்தேன் பகலவன் பாட்டு ஒளியே. இங்கே 2 விடயங்களை துல்லியமாக கவனிக்க வேண்டும். கொணர்ந்தேன், புணர்ந்தேன், பணிந்தேன், உணர்ந்தேன் என்று சொல்லுகிறார். எதை கொணர்ந்தேன்? என் மனத்திற்குள்ளாக எம்பெருமானின் எண்ணத்தை கொணர்ந்தேன். பணிந்தேன், எம்பெருமானின் திருவடிகள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகளை சூரியகளை என்கிற எம்பெருமானின் திருவடிகளை பணிந்தேன். புணர்ந்தேன், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று பிரிந்து கிடந்த 4ஐயும் ஒருங்கிணைத்து ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவை ஜீவனுக்குள்ளேயே கொண்டு போய் நிறுத்தக்கூடிய புணர்ச்சி என்கிற சம்யோகத்தை செய்தேன். அது காரணமாக உணர்ந்தேன். எதை? ஒன்பொருளானை உணர்ந்தேன். ஒன்பொருள் அவன் ஒருவன் மாத்திரமே இந்த உலகில், மற்றையெல்லாம் பொய் என்கிற உண்மையை உணர்ந்தேன் என்று குறிப்பிடுகிறார். இங்கே 4 விடயங்கள் தெளிவாக சொல்லப்படுகின்றன. உணர்ந்தேன், என் மனத்தகத்தே முதலாவதாக ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டேன். அதன் பிறகு பணிந்தேன், உணர்ந்தேன், உணர்ந்தேன் என்று குறிப்பிடுகிறார். என்னுடைய தேகம் ஆலயமாக இருக்கிறது. தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய கருவறையாக சிரசாகி ஆகாயம் இருக்கிறது. ஆகாய வெளிநடுவே ஜீவன் என்பது இருக்கிறது. சந்திரகளை சூரியகளை இந்த 2ம் இணையும் போது ஏற்படக்கூடிய ரீங்கார நாதம் என்பது பாட்டாக ஒளியாக இருக்கிறது. பகலவன் என்பது சூரியகலையை குறிக்கிறது. சந்திரகலை சூரியகலையின் சேர்க்கையால் இதை நான் பெற்றேன் என்று குறிப்பிடுகிறார். ஒரே விடயம்தான் திரும்ப திரும்ப வேறு வேறு வார்த்தைகளால் சொல்லப்படும் போது ஏதோ புதிதாக ஒன்று இருப்பதைப் போல நமக்கு தோன்றுகிறது. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் மேன்மை பெற வேண்டும் என்றால் மனம் என்கிற விஷ்ணு அது பெண்ணாக இருக்கிறது. ஜீவன் என்பது ஆணாக இருக்கிறது. இந்த ஆண் பெண் சேர்க்கை என்பது ஏற்படும் போது ஞானம் என்கிற குழந்தை பிறக்கிறது. இதை சரியாக புரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? பணிய வேண்டும். பணிந்திருந்துதான் பெற முடியும். எவன் ஒருவன் பணிகிறானோ அவனே மேன்மை பெறுவான் என்பதே சித்தர்கள் மகான்களுடைய கூற்றாக இருக்கிறது. ஆங்கு இவை 3ம் அழல் வீசிட தாங்கிடும் 7 தான் நடு ஆனதில் ஓங்கி ஆதியும் அந்தமும் ஆம் என ஈங்கிவை தம் உடல் இந்துவும் ஆமே. உடல் என்பது இந்து. இந்து என்பது சந்திரகலையை குறிக்கிறது. சந்திரகலையை ஜீவசக்தியாகிய வாயுவின் உயர்ந்த தத்துவமாக நாம் புரிகிறோம். உடல் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவே சந்திரன் என்று அழைக்கப்படுகிறது. சந்திரனுக்கு உடல் என்று பெயர். ஜோதிட சாஸ்திரத்திலும் லக்னம் என்பது உயிர், சந்திரன் என்பது உடல் என்றே காட்டப்படுகிறது. இந்து என்பது உடலை குறிக்கிறது. இங்கு இவை தம் உடல் இந்து ஆமே என்று குறிக்கிற காரணத்தால் உடல் என்பது சந்திரன் என்று முழுமையாக திருமூலநாயனார் சொல்லுகிறார் என்று கொள்ள முடியும். 7 தான் நடு ஆனதில் பொதுவாக 14 புவனங்களிலும் எம்பெருமான் ஈசனுடைய ஆட்சி இருக்கிறது என்றெல்லாம் சித்தர்கள் சொல்வார்கள். இந்த 14 என்று சொல்லப்படுவது தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய 2 தனித்தனியாக புரிந்து கொள்ளப்படக்கூடிய கீழ் 6 ஆதாரங்கள், மேல் 6 ஆதாரங்கள், இவற்றுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய சகஸ்திரதளம் ஆகியவையாகவே கொள்ளப்படுகிறது. தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய சகஸ்திரதளத்தின் ஆற்றலை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் 3ம் அழல் வீச வேண்டும். எந்த 3ம்? சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்கிற இந்த 3ஐயும் முச்சுடர் என்றே குறிப்பிடுகிறார்கள். எம்பெருமான் ஈசன் முப்புறத்தையும் தன்னுடைய புன்சிரிப்பால் எரித்தார் என்று திரிபுர தகனம் என்கிற நிலையிலே திருவிளையாடல் புராணம் சொல்லும். 3 பெரும் நெருப்புக்கள் எம்பெருமானிடமிருந்து வெளிப்பட்டு வந்தன. அந்த நெருப்புக்கள் ஆணவம், கண்மம், மாயை என்கிற நிலையிலே இருந்த 3 புறங்களையும் எரித்து அழித்தன என்று பொருள். இதன் உண்மையான தத்துவம் யாதென்றால், தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவசக்தியாய் வாயு நாசமடையாமல் எவர் ஒருவர் காப்பாற்றுகிறாரோ அவர் எம்பெருமான் ஈசனுடைய அன்பிற்கு பாத்திரமாவார், சிவமயமாக மாறுவார் என்பதே இதன் ஆழ்ந்த கருத்தும் பொருளுமாக இருக்கிறது. தன்மேனி தச்சிவலிங்கமாய் நின்றிடும், தன்மேனி தானும் சதாசிவமாய் நிற்கும்,
தன்மேனி தற்சிவன் தற்சிவானந்தமாம் தன்மேனி தானாகும் தற்பரம் தானே. சிவலிங்கம் என்று சொன்னால் பலரும் பலவற்றையும் கற்பனை செய்து கொள்கிறார்கள். ஆவடையும் லிங்கமும் கூடிய ஒரு லிங்கம், தனித்தனியான லிங்கம், பனிலிங்கம், ஸ்படிகலிங்கம், மரகதலிங்கம், இப்படி பற்பல விதமான லிங்கங்களை உலகத்தவர்கள் கற்பிதம் செய்து அதற்கு பூசைகள் செய்து வழிபட்டு வருகிறார்கள். உண்மையிலேயே லிங்கம் என்பது கல்லாலும் மண்ணாலும் படிகத்தாலும் இப்படி செய்யப்பட்டவைதானா என்று ஆராய்ந்து பார்க்கும்போது அல்ல, உங்களுடைய தேகம்தான் லிங்கம் என்று திருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார். தன்மேனி தற்சிவலிங்கமாய் நின்றிடும், நீயே லிங்க வடிவமாகவே இருக்கிறாய் என்று குறிப்பிடுகிறார். தன்மேனி தானும் சதாசிவமாய் நிற்கும். சிவம் என்பது அசையாத சக்தி, சதாசிவம் என்பது எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவோடு இணைந்திருக்கக்கூடிய ஆற்றல். தன்மேனி தற்சிவன் தற்சிவானந்தம். உண்மையான ஆனந்தம் என்பது சிவத்தோடு இணையும் போது மாத்திரமே ஏற்படுகிறது. அந்த ஆனந்தத்தை சிவ ஆனந்தம். சிவ ஆனந்தம் என்றால் என்ன? சிவ என்பது என்ன? சி என்பது நெருப்பு, வ என்பது காற்று. காற்றை கொண்டு கனல் எழுப்பி தேகத்திற்குள்ளே நாம் ஏற்படுத்தக்கூடிய சுத்த உஷ்ணம், சுத்த வெப்பம். இந்த சுத்த வெப்பத்தின் காரணமாக நாம் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம்தான் சிவானந்தம், அதுவே பேரானந்தம் என்றாகும். காரணம், தற்பரமாகவே நாம் இருக்கிறோம். நாமே பரம்பொருள், நாமே பராபரம். அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் இருக்கும். அண்டத்திலே இருக்கும் பராபரத்தின் தத்துவம் பிண்டத்திலே நமக்குள்ளேயும் இருக்கிறது என்பதே இதன் கருத்தாகிறது. ஆரும் அறியார் அகாரம் அவன் என்று பாரும் உகாரம் பரந்திட்ட நாயகி தாரம் இரண்டும் தரணி முழுதுமாய் மாறி எழுந்திடும் ஓசை அது ஆமே. அகாரம் என்பது சிவன் என்றும் உகாரம் என்பது சக்தி என்றும் இந்த உலகத்தவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள். இதை புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றால் இந்த தரணி முழுவதும் இந்த இரண்டு சக்திகளுடைய ஆற்றலே ஓசையாக பரிணமிக்கிறது என்பதை புரிந்து கொள்வார்கள். இப்போது ஒரு வினா வரலாம். அகாரம் என்பது சந்திரன், உகாரம் என்பது சூரியன் என்று தானே சொன்னீர்கள். இப்போது இது மாறுகிறதே என்று கேட்டால் அல்ல, இரண்டும் ஒன்றுதான். சிவம் வேறு சக்தி வேறு என்று பிரித்து காட்ட முடியாது. ஏனென்றால் சிவ தத்துவத்திலே ஒரு பாதி சிவனாகவும் ஒரு பாதி சக்தியாகவும் இந்த இரண்டும் இணைந்ததாகவே இருக்கிறது. சிவம் என்று சொன்னால் சக்தி சேர்ந்தது, சக்தி என்று சொன்னால் சிவம் சேர்ந்தது. தனித்து இந்த இரண்டும் இருப்பதில்லை. இந்த இரண்டும் தனித்து இருப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் எங்குமே இல்லை. எனவே இந்த உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சக்தி பெரிதா சிவம் பெரிதா என்று திரைப்பட காட்சிகளிலே சொல்லியதைப் போல நாம் தேவையற்ற வாத பிரதிவாதங்கள் இறங்கிவிடக்கூடாது. இந்த இரண்டும் மாறி எழுந்திடும் ஓசை அது. எப்படி? சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஏற்படக்கூடிய ஓசை நாதம். அந்த நாதத்தில் ஏற்படக்கூடிய அதிர்வலைகள், அந்த அதிர்வலைகள் தான் நம் உடல் முழுவதும் இயக்க சக்தியாக இருக்கின்றன. மனிதர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள், ஒரு மனிதனுடைய உடல் என்று சொன்னால் தலைக்குள்ளே இருக்கும் மூளை, அதன் பிறகு மார்புக்கு வந்தால் நுரையீரல், இருதயம், கணையம், மண்ணீரல், கல்லீரல், இரைப்பை, பெருங்குடல், சிறுங்குடல், சிறுநீரகங்கள், மூத்திரப்பை, பிறப்புறுப்புகள், இப்படி உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் தான் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றன என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். இந்த உறுப்புகள் வெறும் இயந்திரங்கள் தான். இயந்திரங்கள் இயக்கக்கூடிய மின்சாரம் அது சிவத்திலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவே அல்லாது வேறல்ல. இந்த இரண்டையும் பிரித்து பார்க்க முடியாது. மின்சாரம் இல்லாத நாம் வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய மின்சாதன பொருட்கள் எல்லாம் வெறும் அலங்கார பொருட்களாகவே இருக்கும். இது இப்படி பார்ப்போம். ஒரு காலத்திலே நம் வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாதன பொருட்கள் பத்திரமாக இருக்கின்றன. மின்சாரம் என்கிற ஒன்று இல்லாமலே போய்விட்டது. அடுத்து வரக்கூடிய ஒரு 2 தலைமுறைகளுக்கு மின்சாரத்தையே பார்க்காத தலைமுறைகளாக மாறி போய்விட்டன. அப்போது அவர்கள் வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய இந்த கருவிகளை மின்சாரம் என்று ஒன்று இருக்கும், அந்த மின்சாரத்தை பயன்படுத்தினால் இந்த கருவியிலிருந்து படக்காட்சி தெரியும், ஓசை கேட்கும் என்று சொன்னால் அந்த தலைமுறை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். பொய் சொல்கிறாய், இது ஏதோ ஒரு விளையாட்டு பொருள் என்றுதான் கருதுவார்கள். எந்த ஒன்றும் பயன்பாட்டில் இருந்தால் மாத்திரமே அதை உண்மை என்று ஒப்புக்கொள்ள முடியும். பயன்படாத போது அதை உண்மை என்று ஏற்க இயலாது. அதுபோல இந்த தரணி முழுவதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஓசை என்பது சிவசக்தி சேர்க்கையின் காரணமாக ஏற்படக்கூடியது. அகாரம் உகாரம் என்று பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இருப்பது அன்னை பராசக்தி, எம்பெருமான் ஈசன் என்கிற 2 தத்துவங்கள். இந்த 2 தத்துவங்களும் நமக்குள்ளே தான் இருக்கின்றன. இந்த உண்மையை புரிந்தவன் சுத்த ஞானி ஆவான். லிங்க நற்பீடம் இசையும் ஓங்காரம், லிங்க நற்கண்டம் நிறையும் மகாரம், லிங்க உள்வட்டம் நிறையும் உகாரம், லிங்க அகாரம் நிறை விந்து நாதமே.
லிங்கம் என்பதை சொல்லும்போது அதற்கான வடிவங்களை இங்கே சொல்லுகிறார்கள். நமசிவய என்கிற 5 எழுத்துக்களிலே வரிசையாக ஒவ்வொரு வடிவங்களும் காட்டப்படுகிறது. நிலம் ந என்பது சதுரமாக காட்டப்படுகிறது. நீர் பிறை வடிவமாக காட்டப்படுகிறது. இது மா என்கிற எழுத்தை குறிக்கும். சி நெருப்பு, இது முக்கோண வடிவமாக காட்டப்படுகிறது. வ என்பது காற்று, இது நட்சத்திர வடிவமாக அறுகோணமாக காட்டப்படுகிறது. ய என்பது ஆகாயம், இது வட்ட வடிவமாக காட்டப்படுகிறது. அடையாளப்படுத்தி காட்டுகிறார்கள். ஆரம்பத்திலே இது போன்ற வரி வடிவங்கள் வரைபடங்கள் மூலமாகவே விளக்கிச் சொல்லப்பட்டன. அதன் பிறகு எழுத்துக்கள் உருவாக்கப்பட்ட போது இந்த வடிவங்களுக்கு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டு ந ம சி வ ய என்று கொடுக்கப்பட்டது. எழுத்துக்களாக இருந்தாலும் வடிவங்களாக இருந்தாலும் எல்லாமே பஞ்சபூத தத்துவங்களையும் சதாசிவ தத்துவத்தையும் விளக்கக்கூடியதாகவே இருக்கிறது. லிங்க நற்பீடம் என்பது ஓங்காரம், அதுவே மகாரம் உகாரம் நாதம் என்பதாகவும் இருக்கிறது. அகார உகாரம் சந்திரகலை சூரியகலை இந்த இரண்டும் சேராமல் நாதம் என்பது எழும்பாது. புல்லாங்குழலிலே காற்று என்பது உள்ளீடாக செல்லும் போது மாத்திரமே ஓசை வருகிறது. அதுவும் ஒரே வகையான ஓசையாக இருக்கும். நாதம் கிளம்ப வேண்டும் என்றால் புல்லாங்குழலிலே போடப்பட்டிருக்கக்கூடிய மற்ற தொலைகளிலே எல்லாம் விரலை பரவி மாற்றி மாற்றி அடைத்தும் திறந்தும் ஓசைகளை புல்லாங்குழல் வாசிப்பவர் கிளப்புகிறார். அப்படியென்றால் அசைவுகள் ஏற்பட வேண்டும். வெறுமனே காற்று வீசும்போது எந்த ஓசையும் இருக்காது. காற்றிலே அசைவுகள் ஏற்ற இறக்கங்கள் வரும்போது அது நாதமாக விரியும். சந்திரகலை சூரியகலை என்பது சேர்ந்தால் மாத்திரம் போதாது. இந்த இரண்டும் ஆங்காங்கே அழுந்தியும் சுற்றியும் சுழன்றும் இயங்குகிறது. அப்போது நாதம் என்பது கிளம்புகிறது. தேகத்திற்குள்ளே தெய்வத்தை பார்க்க வேண்டும் என்றால் சந்திரகலை சூரியகலையின் நுணுக்கத்தை அறிந்திருக்க வேண்டும். இதை அறியாத நிலையிலே நாதத்தை அறிந்து கொள்ள முடியாது. அகாரம் பிந்து நாதம், உகாரம் மகாரம் இவற்றோடு இணையும் போதுதான் உண்மையான ஆத்ம போதம் அல்லது ஆத்ம பிரகாசம் என்பது ஏற்படுகிறது. இவற்றை உருவாக்கி தரக்கூடிய கருவியாக இருப்பது மானுட தேகம் மாத்திரமே. எனவே இந்த தேகத்தை கருவியாக பயன்படுத்தி நம்முடைய ஆன்மாவை பிரகாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே திருமூலருடைய அறிவுரையாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.